அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யுவராஜ்மணி, வேலூர் மாவட்டம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம ராஜேந்திர சோழரை பற்றி சில குறிப்புகள் பார்த்தோம். அது அரைகுறை குறிப்புகளாகவே இருக்கலாம், ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு வரலாற்று அறிவு கிடையாது, கொஞ்சம் கம்மி தான். சரி, இதை நம்ம மன்னர் புகழை பேசணுமேன்றதுக்காக சில தகவல்களை பேசி பரிமாறியிருப்பேன். அதில் கூட குறையிருந்தால் நீங்களே பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நம்மளுடைய முக்கிய நகரம் என்னென்னா, தினம் ஒரு செய்தித்தாள்லேருந்து விவரங்களை படித்து மக்களுக்கு பரப்புறது தான். அதில் நம்மளுடைய கருத்து என்னவோ, நம்மளோட தனிப்பட்ட கருத்து எல்லாம் இப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு அசம்ஷனில் சொல்கிறது தான். விருப்பம் உள்ளவங்க ஏற்றுக்குங்க, விருப்பம் இல்லாதவங்க கமெண்ட்டில் அந்த விமர்சனத்தை வைங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த நியூஸ் பேப்பர் என்னன்னு பார்ப்போம். இன்றைக்கி வியாழக்கிழமை 23/7/2026. தலைப்பு செய்தி என்ன போட்டிருக்காங்கன்னா, தர்மேந்திர பிரதான் பதவி விலகக் கோரி 3வது நாளாக அமளி, நீட் விவகாரத்தை விவாதிக்க தயார், மத்திய அரசு அறிவிப்பு, காங்கிரஸ் நிபந்தனை. சரி, ஏன் அது இவ்வளோ நாளாக இதெல்லாம் எதுவும் செய்யாமல் சிஜேபின்னு ஒரு பார்ட்டி வந்து அவங்களா க்ரியேட் ஆனாங்களா, அது என்ன கதைன்னு நமக்கு டீட்டெயிலாக தெரியல. அவங்கெல்லாம் வந்து போராட்டம் நடத்தி அதுக்குள்ளே காங்கிரஸ்னு ஒரு கட்சி உள்ள வந்து நாங்களும் இருக்கோம் களத்தில் அப்படின்னு ஐயாச்சாமி வந்திருக்கார் போல உள்ள அந்த போராட்டம் நடத்தி அப்படி காமிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நீட் தேர்வில் முறைகேடு இருந்திருக்கா இல்லையான்றதே அசஸ் பண்ணுவீங்களா? அப்போ இதுக்கு முன்னாடிலாம் நார்த் சைடில் முறைகேடு நடக்கலை, எங்கள் சவுத் ரீஜன் மாணவர்கள் யாரும் பாதிக்கப்படலை, அப்படி தானே சொல்ல வரீங்க? இப்போ குற்றம் நிரூபிக்கப்படாத வரைக்கும் அது குற்றமாகவே கருதப்படுது. அப்போ இவ்வளோ நாளாக வஞ்சிக்கப்பட்ட தமிழ் மக்களில் சவுத் ரீஜன் பூரா இவ்வளோ நாளாக அவங்களாம் வஞ்சிக்கப்பட்டவங்க தானே. அப்போ எவ்வளோ வடவர்கள் வந்து உங்களுடைய இந்த தவறான அணுகுமுறை நீட் தேர்வு இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்துக்கோங்க. எவ்வளோ வடவர்கள் இதனால் பெனிஃபிட் அடைஞ்சு தகுதியே இல்லாதவங்க இந்த மருத்துவ படிப்புக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்கன்னு பார்த்துக்கணும். இப்படி இருக்கும்போது நம்ம கவர்மெண்ட்டை உலகம் கடந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் டவுன் பண்ண தான் பார்ப்பான். ஏன்னா இங்கே ஆட்சி முறை சரியில்லைன்னா எல்லா பிரச்சனையும் இவ்வளோ நடக்கும். சரி, அது விடு. மாணவிகள் ஆர்ப்பாட்டமாக வேலூரில் நடந்திருக்கு. வேலூரில் சட்டம் படிக்கிற கல்லூரி மாணவர்களெல்லாம் வந்து இந்த மாணவர்களை அரெஸ்ட் பண்ணி இப்படி கவர்மெண்ட் வந்து நடந்துக்கிட்டதை கண்டித்து அவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க அவங்க சைட்லேருந்து. சரி, இப்போயே 3 நிமிஷம் போயிடுச்சு, ரொம்ப நிதானமாக போகிறோமோ? சரி, நம்ம அடுத்து போவோம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் காலை உணவு திட்டத்துக்கு காமராஜர் பெயர் தமிழக அரசு நடவடிக்கை. புத்துணர்வு சக்தி வந்திருக்காங்களா இவங்க வேலை என்ன? அது இவ்வளோ நாளாக காமராஜர் பேர் யாரும் வைக்கல, அதனால் ஐயா வைக்கிறாப்புல. சரி, ஐயா பேர் வைக்கிறதுனால பிரச்சனை இல்லை, தப்பு ஒன்றும் இல்லை, நல்ல விஷயம் வரவருக்கு. ஏன்னா காமராஜர் பேர் வைக்கிறாப்புல, அதனால் இதில் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். அடுத்து, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் கைது கண்டிக்கத்தக்கது, நீட் தேர்வு அகற்றப்பட வேண்டும், முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். ஐயா, இவ்வளோ நாளாக சிஜேபி அதாவது யங்ஸ்டர்ஸு யாரோப்பா ஏன் அவன் போராட்டத்தில் அப்போல்லாம் ஒரு அறிக்கை இல்லை. நீ காங்கிரஸ் தலைவர்கள் கைதானோடனே பாசம் அப்படியே பொத்துக்கிட்டு வருது பார்த்தியா? ஏன் தமிழ் மக்களுக்கு நீ நிற்கிறேன்னு எப்படி நீ சொல்கிறப்போ? எதை வச்சு நீ தமிழ் மக்கள் நிற்கிறேன்னு சொல்கிற? நம்ம மக்களை அழிச்சு வச்ச கட்சி, அதுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீ நியூஸில் அறிக்கை வருது. எனக்கு நான் நியூஸ் ஃபாலோ வரதை வச்சு தான் நான் சொல்கிறேன்ப்பா. நீங்கள் என்ன ஸ்டெப்பெல்லாம் எடுத்தீங்களோ எனக்கு தெரியல. நான் முதல்வர் அவர்கள் இவ்வளோ நாளாக இப்போ சிஜேபியா எதிரியாகவே இருந்தாலும் நல்ல விஷயத்தை செய்கிறேன்னா அதுக்கு நீ பாராட்டுனியா? அதுதான் சரியான அரசியல்வாதிக்கு ஆகுது. சரி, இப்போ தான் புது அரசியல்வாதி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அடுத்து வருவோம்.
காலை உணவு திட்டத்துக்கு காமராசர் காலை உணவு திட்டம் என பெயர் சூட்டியது மகிழ்ச்சி அளிக்கிறது. முதலமைச்சர் விஜய்க்கு அரசியல் கட்சி தலைவர்கள் நன்றி. ஆமாம், இது நன்றி சொல்கிறது இதுதான் நல்ல விஷயம். இரவு முதலே திருவிழா கோலம் பூண்ட திரையரங்குகள், ஆட்டம் பாட்டத்துடன் ஜனநாயகம் கொண்டாட்டம், விஜய் ரசிகர்கள் உற்சாகம். என்ன சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ நாளாக இந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்ச ஒருத்தர் 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹெச்டி பிரிண்ட் வச்சுருக்கான் ஜனநாயகனை. எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போன பிறகு இதுக்கப்புறம் வயசுக்கு வந்தா என்ன வரலனா என்னன்ற மாதிரி இப்போ வந்திருக்கு. சரி, விஜய் இறக்கக்கூடாதுன்னு அவர் ரசிகர்கள் தான் போராடி அந்த படத்தை ஓட்ட வைக்கிறானுங்க. ரசிகர் மனப்பான்மை, எவ்வளோதான் நம்ம என்ன சொல்ல முடியும். ரசிக்கிறாங்க. அவர் அதே மாதிரி ரசித்து தான் கொண்டு வந்திருக்காங்க, அரசியல் கொண்டு வந்திருக்காங்க. அவர் திரையில் இருக்கிற மாதிரி தரையில் நடந்து மக்களுக்கு நல்லது பண்ணால் சந்தோஷம். ஆனால் நான் ஏற்றுக்கலப்பா, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நான் பெருசாக ஏற்றுக்காத காரணம், நான் எங்கேயும் அவரோட மக்கள் போராட்டத்தில் நான் எங்கேயும் அவரை பார்க்கல. ஏன்னா என் தாம்பரம் வரைக்கும் ரீச் ஆகணும் தான் தலைவர். சும்மா நியூஸில் ஒரு துண்டு செய்திக்கு வந்து போகிறதுதான் தலைவன் இல்லை. உன்னை யாரும் புறக்கணிக்கவெல்லாம் இல்லை, நீ பெரிய ஆக்டர், பீக்கில் இருக்க ஆக்டர். அதனால் நீ எங்கே போனாலும் செய்தியாக தான் இருப்பான். செய்தி ஆகலையே, பெரிய செய்தியாக வரலையே, அதிலே தெரிய வேணவா போராட்டம் எவ்வளோ தீவிரமாக மக்களுக்காக போராடி இருக்கீங்க. உங்களுடைய புரட்சி போர்க்குணம் இதெல்லாம் பார்த்து தான் இப்போ மக்கள் உங்களை ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, புரியாதவங்களுக்கு புரிஞ்சால் சந்தோஷம், புரிஞ்சிக்கும் போது புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பீகார் தலைநகர் பாட்னாவில் நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து காங்கிரஸார் நடத்திய போராட்டத்துக்கு போட்டியாக பாரதிய ஜனதாவினரா அதான் பாஜகவினர் போட்டிருக்காங்க. பாரதிய ஜனதாவினர் கண்டன பேரணி நடத்தினர். இதில் இருதரப்பு இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது இருதரப்பினரும் மாறி மாறி கற்களை வீசி வன்முறையில் விசியும் போடுகிறான். சரி விடு, வீசி வன்முறையில் ஈடுபட்டதை படத்தில் காணலாம். இல்லை சும்மா ஆளுங்கட்சின்னு ஏதாவது ஒன்று செய்யணும்ல. போராட்டம் வெடிக்குது, அவங்களுக்கு எதிராக ஏதோ ஒன்று எங்கள் பக்கமும் நியாயம் இருக்குன்ற மாதிரி பேச கொஞ்சம் ஆட்சியில் ரெடி பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை கலப்பு தான் செய்வோம் ஆளுங்கட்சி. பெங்களூர் இப்போ கர்நாடகாவில் சொல்லியிருக்கான் காவிரி பற்றி. பெங்களூருக்கு குடிநீர் தேவைப்படுகிறதா, தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க முடியாது. காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடகம் மீண்டும் மறுப்பு. சரிப்பா, மழை வருது, நீர் வெள்ளமாகி போச்சு, நீ அணை எங்கள் பக்கம் திறந்து விடக்கூடாது, சரியா? அணை உடையுது, என்ன ஆகுது அது ஊம் இருப்போம், ஆனால் என் பக்கம் திறந்து விடக்கூடாது. இதே மாதிரி இருந்துரு அப்பயும் நீ தண்ணி எல்லாருக்கும் சொந்தமானது. என் ஊரில் என் இயற்கை வளத்தை அழித்து உருவாக்கப்படுற என் கனிம வளமான நிலக்கரியை சுரண்டி உருவாக்கப்படுற கரண்ட் உனக்கு வேணும், தடையில்லா மின்சாரம் உனக்கு வரணும். ஆனால் உயிர் காக்கும் அருமருந்தான நீருக்கு உண்டான பவர் எதுக்குமே இல்லையா? நோயாளிலேருந்து நாய்க்குட்டி வரைக்கும் தண்ணி தயா பெரிய விஷயம். தண்ணி இருந்தாவே இந்த உலக உயிர்கள் எல்லாம். அதுவாக வள்ளுவர் கூட வான் சிறப்புன்னு சொல்லிட்டு ஒரு தனி இது கொடுத்துருக்காப்புல, தனி அதிகாரத்தையே கொடுத்துருக்காரு. நீரின்றி அமையாதவங்களுக்கு யாருக்கும் வானின்றி அமையாதவங்களுக்கு. இப்படி தண்ணியின் சிறப்பு இலக்கியங்கள்லையும் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படியேப்பட்ட தண்ணிக்கு ஒரு அணை கட்டி, நீ அணை கட்டிக்க வேணான்லாம் சொல்லலை. நம்மளை மாதிரி 2 கை கால் உள்ள மனுஷன் வேறு மொழி பேசுகிறான், அவ்வளோதான். அவனுக்கு நீ தண்ணி தரத்தில் நீ என்ன வேடு போகிற? இல்லை அவ்வளோ தண்ணி நீ தேக்கி வச்சுட்டு நீ என்ன பெரிய ஆள் ஆகிட்டு போகிற? எனக்கு ஒன்றும் புரியல. இன்னமும் அதே நீரற்ற கேழ்வரகு தான் உங்கள் ஊரில், வறட்சி பயிரான கேழ்வரகு தான் உங்கள் ஊரில் வந்து ரேஷனில் போட்டிருக்கீங்க. கர்நாடகாவில் எங்கள் ஊரில் காவிரி தண்ணி எதிர்பார்த்து டெல்டா பயிர் பண்ணுற எங்கள் மக்கள் நெல் விளைவிக்கிறாங்க. பெருசாக நெல், கரும்பு, வாழை.
நீர் மேலாண்மை சோழ காலத்துலேருந்து எங்களுக்கு சிறப்பாக இருந்துச்சு. காவிரி வரலாறு எனக்கு பெருசாக தெரியல, ஆனால் பெரிய பெரிய வரலாறுலாம் நடந்திருக்கு. உங்கள் சோழ மன்னர்கள்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும். சொன்னால் உடனே உங்கள் மொழி இது உங்கள் மொழிப்பட்டு நான் பாராட்டுறேன். எங்களுக்கு கூட அந்தளவுக்கு மொழிப்பட்டு இல்லை. சரியாக தப்போ என் மொழி சிறந்ததுன்னு சொல்கிறேன்ல, அது மாதிரி என் தமிழ் மக்களுக்கு அந்த மொழிப்பற்று 100ல் ஒரு 4 பேருக்கு இருந்தாவே போதும். என் மொழி உண்மையை எடுத்து சொல்லவே முடியலையாங்க, பொய் சொல்கிறதெல்லாம் அங்கே பழிக்குது. உண்மையை எடுத்து சொல்லவே இங்கே ஆள் இல்லை. சரி, நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வருவோம். தலப்பான் பூச்சி ஜனதா கட்சியினருக்கு ஆதரவாக போராட்டம். தமிழ்நாடு முழுவதும் 2500 பேர் கைதாகி விடுதலை. பார்த்தியா, சரியான ஆள் வரும்போது புழுக்கம் வந்துடும். கண்டிப்பாக சொன்னாலும் எல்லாம் வெளியே வருவாங்க. சிஜேபி சரியில்லைன்னு சொல்ல வரல, இன்னும் அவங்கள நல்லா அசஸ் பண்ணணும். ஆரம்ப கால நடவடிக்கை வச்சு அந்த கட்சி சிறந்ததில்லை நான் சொல்ல வரல. பட் இப்போ அவங்களோட நகர்வு நல்லா இருக்குது. இந்த ஒரு போராட்டத்தில் நிஜமாகவே நீட் தேர்வுக்காக இப்போ தான் நார்த் இந்தியன்ஸ் போராடணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பெனிஃபிட் அடைஞ்சவங்க இன்றைக்கி அவங்களுக்குள்ளே நஷ்டம் வரும்போது தான் எங்கள் ஊர் அனிதா மாதிரி அங்கே ஒரு அனிதா எதை செத்துருக்கும் போல் அவங்களுக்கு ரோஸ் இருந்திருக்கு, இறங்கி போராடி இருக்கான், இலக்கை அடைகிறான். எங்கள் ஆட்களுக்கு இருக்குது, ஒரு சில ஆட்களுக்கு இருக்குது. உண்மையாகவே மண்ணையை மக்களை நேசிக்கிறவங்களுக்கு இருக்குது. எல்லாருக்கும் இல்லை, சும்மா அரசியலுக்காக ஏதோ ஒன்று பண்ணிட்டு பேசிட்டு போகிறானுங்க. சரி கொடு, அடுத்து வருவோம். மருத்துவ மாணவி தூக்கு போட்டு தற்கொலை, போலீஸார் தீவிர விசாரணை. அங்கே திருப்பூர் ஒரு மருத்துவமனையில் என்ன ஆச்சு தெரியலையா, பீகார் மாநிலத்தை சேர்ந்த வருண்குமார் ராய் என்பவரின் மகள் ரியாஸ் ராய். அவங்களுக்கு என்ன பிரச்சனை டீட்டெயிலாக படிச்சோம்னா அந்த ஒரு கேஸுக்கே ஒரு போயிடும். சும்மா ஹெட்லைன்ஸ் மட்டும் படிச்சுட்டு வரும். அப்புறம் நம்ம ஐயா ஸ்டாலின் ஒன்று சொல்லியிருக்காப்புல, முன்னாள் முதல்வர். நாடு முழுவதும் சொல்லணுமே, முன்னாள் முதல்வர் திராவிடர், நம்பால் இல்லை திராவிடர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டம், நீட் ஒழிப்பு தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கருத்து. இவங்க கருத்து இப்போ ரொம்ப முக்கியம். இப்போ எங்களுக்கு நான் ஒழிச்சிருவேன், எங்களுக்கு அதுக்கான சூத்திரம் தெரியும், இது தெரியும், அது தெரியும், ஒரு புள்ள ஒரு பக்கம் சவால். சும்மா ஏதாச்சும் ஒன்று வாய்வினா பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர எந்த அரசியல்வாதி எதையும் ஒழுங்காக முடிக்கிற மாதிரி தெரியப்பா. கடைசி வரைக்கும் மக்கள் கலவரத்திலே வச்சுக்கணும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அலைவாக வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் அரசியல் பண்ணிக்கணும். அவ்வளோதானே உங்கள் குறிக்கோள். காவிரி பிரச்சனை தீர்த்துட்டா நீரை வச்சு அரசியல் பண்ண முடியாது, புரியுதா? சாதி பிரச்சனை தீர்த்துட்டா சாதி தலைவர்கள் வந்து இந்த பக்கமாக அந்த பக்கம் பேரம் பேசி இழுத்து மக்களை வந்து சாதியாக அடிச்சிக்க வச்சு அதில் நீ சாதியாக அடிச்சுக்கிட்டுனா பஞ்சாயத்து பண்ணுறவங்க முதலிடம் கிடைக்குமா இல்லையா? 2 பக்கமும் ஐயா நல்லதாக பேசினவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்தாப்புல ஐயா பெரியாள்னு வரும்ல, அந்த ஐயா கேட்டகரிக்கு ஆசைப்பட்டு தான் அந்த சாதிய சண்டைகளை அப்படியே அலைய வச்சுருக்காங்க. இவங்க நினச்சா சாதியை தடுக்கலாம், ஆனால் தடுக்க விட மாட்டானுங்க சாதி சண்டையை. எங்கள் பக்கம் நார்த் ரீஜனில் நமக்கு வன்னியர் இருக்கும், வரையர் குடிக்கும் பிரச்சனை. சவுத் ரீஜனில் தேவேந்திரருக்கு பிரச்சனை. இந்த மாதிரி எந்தெந்த குடிகள் எப்படியெல்லாம் முன்னுக்கு பின் முறைனா சண்டை போட்டுனோ எனக்கு தெரியல. சத்தியமாக சொல்கிறேன்டா, எல்லா கம்யூனிட்டி மக்களுக்கும் நான் சொல்கிறேன், நாம் எல்லாம் ஒரு தாய் வைத்து பிள்ளைகள் தமிழர்கள். நீங்கள் குடி ஒற்றுமை இல்லைன்னு வச்சுங்க, குடி அடையாளம் வேணும், ஆனால் ஒருத்தர் மதிக்கணும். குடி ஒற்றுமை இல்லைன்னு வச்சுங்க, அரசியல்வாதி சொல்கிறத நீ கேட்ப, தேவையில்லாத ஒரு கொலை பண்ணுவேன், தப்பு பண்ணுவேன், எல்லாத்தையும் நீ பண்ணுவேன். ஆனால் அதனால் அவங்க பஞ்சாயத்து பண்ணி பெனிஃபிட்டை பூரா அடைஞ்சிக்கிட்டு மக்களை பூரா கடைசி வரைக்கும் முன்னேற்ற பாதையே கொண்டு வராமல் ஒழுங்குபடுத்துகிற பேரில் உன்னை அங்கேக்கும் நகையை அடகு வச்சு மூட்டை எடுக்கிற மாதிரி மூட்டை எடுத்து வாழ்ந்துட்டு போகிறாங்க கட்சி தலைவர்களும் இது சாதிய தலைவர்களும். கொஞ்சம் சிந்திங்க, இந்த தலைமுறை கொஞ்சம் படித்து வந்திருக்கீங்க, கொஞ்சம் சிந்திங்க. தேவையில்லாமல் நான் பெரிய சாதி நீ பெரிய சாதின்லாம் அடிச்சுக்காதீங்க. அப்போ வந்து இந்த வர்ணாசிரம அடிப்படையில் நம்மளை வந்து சூத்திரன் கேட்டகரியில் வச்சுருக்கான். பிராமணன், சத்திரியன், வைசியர், சூத்திரன் சொல்லிட்டு
இதில் ஒரு சில கிளம்பி வருவோம். நான் வந்து சத்திரியன், நான் வந்து வைசியர், நான் சூத்திரன் இல்லை. யார் சொன்னது? இதான் நீ ஒரு பிராமணனை தொட்டு பேசிட்டு பார்க்கலாம், உன்னை அலோவ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அவன் பார்வையில் நம்ம எல்லாருமே சூத்திரம் தானே. ஏன்டா இப்படி கடுக்குறீங்களே மலுமட்டிங்களா, சாதி வரி பிடிச்ச கம்நாட்டிங்களா? அவன் பார்வையில் எல்லாருமே சூத்திரம் தான். இந்த பிராமணன் அவன் வந்து இந்த சொசைட்டியில் ரொம்ப லக்ஸூரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவனை எல்லா இடத்துலையும் முன்னிறுத்திட்டு அவன் வேதன்ற பேரில் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து நம்மளையெல்லாம் பின்தள்ளி நம்மளுக்குள்ளே அடுக்கி வச்சுட்டு அவன் மேலே உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கான் அவன் சண்டையை. அங்கேயும் நான் எல்லாரையெல்லாம் குறை சொல்லலை. நமக்காக போராடின பிராமணர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பாரதியார், எனக்கு தெரிஞ்ச பாரதியார் இருப்பா. அப்புறம் வந்து தமிழ் தாத்தாவு, சாமிநாத ஐயர், இவங்களோட தொண்டெல்லாம் நான் மறக்க மாட்டேன்ல. ஒட்டுமொத்தமாக எல்லாம் சொல்லிட முடியாது. ஒரு சில குற்றவாளிகள் தான் அந்த சமூகத்தை அடையாளப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி அப்போ சில குற்றவாளிகள் இருந்திருப்பானுங்க போல். இந்த மாதிரி இந்த சமூக கட்டமைப்பை வந்து சிதைக்கிறது நமக்கு இருந்ததெல்லாம் வந்து பாணன், பறையன், அப்புறம் இன்னொன்று கடம்பன் ஒன்று வரும், துடியன், கடம்பன். அப்பவே பறையன் இருந்திருக்கான்ப்பா, பறையர் இருந்திருக்காருப்பா. அப்போது நம்மளாம் ஏதோ ஒரு வகையில் ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்ச சாய் தான். என் பார்வையில் நம்மளுடைய முன்னோர் அவங்க தான் நான் நினைக்கிறேன். எல்லா கம்யூனிட்டிக்கும் பறையர்கள் தான் முன்னோர்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எனக்கு இது வரலாற்று பூர்வமாக நிரூபிக்கலாம் எனக்கு தெரியாது. அந்தளவுக்கு நம்ம பெரிய ஆராய்ச்சியாளர்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒருத்தனுக்கு ஒருத்தன் மதிங்க. எந்த சாதியை உயர்ந்ததில்லை, எந்த சாதியை தாழ்ந்ததில்லை. நீ நினச்சினா அது ஒரு பொருளாக இருக்கிற மனநோய். அந்த மனநோயிலேருந்து நீ மாற விருப்பம் இருந்தால் மாறு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறு அறிவு நான் சொல்லிட்டேன். மாற விருப்பம் நீ அப்படியே கடை அடிச்சுக்கிட்டு சாகு. உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு உனக்கு உங்கள் சொத்தால் கொள்ளடிச்சு திட்டோம், அவ்வளோதான். அடுத்து நம்ம வருவோம். தங்கம் விலை பவுனுக்கு 1680 உயர்வு. இதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. திடீர்னு ஏறினதுன்றான். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 4 வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடியே 36,000 40,000 இருந்த தங்கம் திடீர்னு 1,00,000 1,20,000 போனால் மிடில் கிளாஸெல்லாம் என்ன தான் பண்ணுவான்? இந்த கார்பரேட்ஸ் எல்லாம் யார் பாக்கெட்லேருந்து காசு எடுக்குது? மிடில் கிளாஸுக்கிட்ட இருந்தானே. ஆனால் மிடில் கிளாஸே சேலஞ்ச் பண்ணுறான் பற்றியா? நம்ம தான் ஓனர் அவனுங்களுக்கு. ஆனால் நம்மளாக தான் அவனை ஆண்டுகிட்டு இருக்கானுங்க. எந்த மட்டத்துக்கு இல்லை. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்காதது ஏன்? மத்திய அரசுக்கு அண்ணாமலை கேள்வி. இப்போ தான் ஐயா வராப்பில் உள்ள ஐயா இப்போ தான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுக்கிறாப்புல. மத்திய அரசு கேட்குறாப்புல. யார் மத்திய அரசு என்ன ஏதுன்னு தெரில எனக்கு. எல்லோரும் இப்படி இவங்களை ஏ டீமு பி டீமு சொல்லிட்டு ஐயா சைலண்ட்டாக பி டீமாக வராப்பிலையா என்னன்னு தெரில. பார்க்கலாம், நடந்தால் தான் தெரியும். பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன்? 20ஆம் தேதி போராட்டம் வெறும் முன்னோட்டம் மட்டுமே. மத்திய அரசுக்கு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி எச்சரிக்கை. ஐயா கரப்பான் பூச்சி, நான் இதெல்லாம் தப்பு சொல்ல, போராட்டம்லாம் சரிதான். விவசாயிங்க அவங்க சிறுநீரை அவங்களே கூட குடிச்சு கூட போராட்டம் பண்ணி பார்த்துட்டாங்க. மோடி இப்படி கூட அசையலை, புரியுதா? பதில் சொல்ல முடியலன்னு வச்சுக்க, வெளியே வரமாட்டாங்கய்யா யாரும். சைலண்ட்டாக இக்னோர் பண்ணிவிட்டு இராணுவத்தையும் துணை இராணுவத்தையும் மாநில காவல் படை வச்சு அழகாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணி கேஸ் மேலே கேஸு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சைலண்ட் ஆக பார்ப்பாங்க. அவ்வளோதான். எவ்வளோ நாள் கற்றுவ? எத்தனை பேர் ஒன்றா வருது சாவை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. உலக நாடுகளோட அட்டென்ஷனுக்கு போகாத வரைக்கும் போக விட மாட்டாங்க. எல்லாம் நெட்வொர்க்கே இது பண்ணுறாங்க. வேர்ல்டு வைட் சேனல்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ண தான் தெரியல இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம். அப்படி இருக்கும்போது இக்னோர் பண்ணிகிட்ருக்காங்க. நீ என்ன கேள்வி கேட்டாலும் அவனுடைய ஒரே பதில் இக்னோரன்ஸ், அவ்வளோதான். எந்த அரசியல் தலைவனும் வெளியே வந்து ஆமாம் நான் பண்ண தப்பு தான்லாம் ஒத்துக்க மாட்டான். எவ்வளோ பண்ணாலும் நான் பண்ண சரி தான், நீங்கள் தானே என்ன தப்பாக சொல்கிறீங்க, எவ்வளோ தான் சொல்ல போகிறேன். ஒத்துக்கிட்டா அப்புறம் இருக்குது. அப்புறம் மறுபடியும் அங்கே ஆட்சிக்கு. ராகுல் காந்தி கரப்பான் பூச்சிக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை இன்று முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம். நயினார் நாகேந்திரன் பேட்டி. ஆமாம், இவர் இப்போ கிளம்பிட்டாப்புல ஐயா.
ஜனாத்திரம் அவங்களுக்கு இந்த வேலை எனக்கு ஒன்றும் புரியல. ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பீங்களா ஐயா? நைனா நாகேந்திரன் உங்களை தான் கேட்குறேன். ஏன் சரி கரப்பாம்பூச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஆரம்பிக்கிறது நீட் தேர்வு முறைகேடு என் தமிழ்நாட்டு மக்கள்லாம் பாதிக்கிறேன். கட்சி கிச்சி எல்லாம் பேசக்கூடாது. உன் மாநிலம் பேசணும். உன் மாநிலத்துக்காக உன் கட்சி தலைமைக்கிட்டே சண்டை போட்டு மாநிலத்துக்கான நீதியை வாங்கிக்கூடியா நீ பெரிய ஆள். அப்புறம் இப்போ நீ ஒரு அறிக்கை விட்டுட்ட, அது பேப்பரில் போட்டாங்க. சரி அவ்வளோ பெரிய ஆள்லாம் எனக்கு தெரியாது, மரியாதை எல்லாம் பேசிட்டாங்க. அடுத்து எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேர் சிறைப்பிடிப்பு. இலங்கை கடற்படை நடவடிக்கையா? ராமேஸ்வரம் மீனவர்களாம்பா பார்த்துக்குங்க. இந்திய மீனவர்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. செஸ்ஸில் ஒரு பிரகனந்தா வந்தாப்புலன்னா இந்திய வீரர் பிரகனந்தா, இந்திய வீரர் குகேஷ், அப்புறம் நம்மளை த கோட் ஆஃப் த செஸ் யாருப்பா அவர் பேர் மறந்து போச்சு அவருக்கு. விஸ்வநாதன் ஆனந்த் அவரெல்லாம் இந்திய வீரர்ப்பா. ராமேஸ்வரத்தில் மீனவர் சிறைப்பிடிச்சானா ராமேஸ்வரம் இந்திய மீனவர். கடைசி வரைக்கும் இந்த நாரப்பாளிங்க பெருமையெல்லாம் திருடுறதுலாம் இருப்பாங்க. தவிர நமக்கு ஒரு தொல்லைன்னா திறனை கொடுக்க மாட்டோம். எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டுக்கு தயக்கம் ஏன்? ஏன்னா அபாயம்லாம் தெரியல. என்ஜின் என்ன பிரச்சனை வச்சு நீ கட்டி கொடுப்பியா? ஆனால் கட்டி கொடுங்க, அசுரன்ஸ் கொடுங்க. எத்தனால் கலந்த பெட்ரோல் போட்டுக்கிறோம். அவன் செகண்ட் ஹேண்ட் வண்டி வச்சு ஒரு காலத்தில் வச்சுக்கிறாங்க. வண்டி விற்கிற வேலைக்கு. உருகும் பனிமலையின் தோற்றம் நிசார் செயற்கைக்கோள் எடுத்த புகைப்படம். அங்கேருந்து எல்லாம் இருக்குப்பா. சரிப்பா, பனிமலை உருகிறது அப்படி இருக்கா? காட்ட முடியாதே. சரி விடு. சேலை வாங்கி தராத கணவர் குக்கரால் அடித்து கொலையா? இது கஷ்டமான செயல் தான். கேட்கும்போது சிரிப்பு வருதில்ல. சேலை வாங்கிட்டாலே ஒரு பொண்டாட்டியை புருஷனை குக்கரில் வச்சு கொண்டுக்கிறாப்பா. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெற்றோர்களின் கடன் பெறும் தகுதி மோசமாக இருப்பதாக கூறி கல்வி கடன் மறுக்கும் வங்கிகள். மாணவர்கள் பரிதவிப்பு. அதான் அவங்க அண்ணன் சொன்னாரப்பா 20 லட்சம் வரைக்கும் தரேன்னு சொல்லி லோனு. போய் நில்லுங்க சிஎம் ஆஃபீஸில். ஓட்டு போட்டிங்களா? ஓட்டு போட வச்சிங்களா? அப்பா அம்மா விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடுங்கன்னு. அண்ணா தான் ஜெயிச்சுட்டு வந்துட்டார்ல, அது கேளுங்க. ஐயா 20 லட்சம் வரைக்கும் கொடுக்குறேன். நீங்கள் எந்த ஒரு பிணையும் இல்லாமல் கல்வி கடன் ஏன் ஐயா கொடுக்க மாட்டேன்றீங்க? நாங்கள் என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், பல டெக்னிக்கல் ஸ்கில் ஓரியன்ட் ஜாபுக்கெல்லாம் போகணும். இதெல்லாம் லோன் கொடுத்து உதவுங்கன்னு போய் இப்போ நில்லுங்க, கேளுங்க. ஒரு போராட்டம் அடிக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு போராட்டத்தை ஆரம்பிங்க. அரசியல் செயல்படாதுங்க. இதெல்லாம் வந்திருக்கு. இதே ஒரு 6 வருஷம் சொல்லி இப்போ தான் வந்திருக்கு. அப்பா அவன் அந்தந்த மாவட்டத்தில் எவ்வளோ கொள்ளடிச்சுக்கிறான்னு ஃபேராக கணக்கு எடுத்துருங்க. அவன் எக்ஸ்பீரியன்ஸா இன்எக்ஸ்பீரியன்ஸான்றது தெரிஞ்சிடும். புரியுதா? சும்மா தூய சக்தின்னு சொல்லிட்டு தெரியாதீங்கப்பா. அவங்க எங்கே பண்ணுற அராஜகம் அப்பப்போ யூடியூப்பில் தொலைஞ்சிடியா பார்த்துடுறேன் நான். விடு. முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிராக ரூபாய் 98 கோடி மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை காப்பாற்ற முயற்சிப்பது துரதிருஷ்டவசமானது. ஹைகோர்ட் நீதிபதி கண்டனம். வேலுமணி என்ன பிரச்சனை பண்ணாப்போ தெரியலையா? 98 கோடி மோசடி வழக்கமே பண்ணியிருப்பாங்க. சாதாரணமாக பெரிய மூலைகள், பெரிய அரசியல்வாதி. மனிதர்களுக்கான ஃப்ரிட்ஜா 10 நிமிடங்களில் உடலின் வெப்பநிலையை இயல்பாக்குகிறது. டோக்கியோவில் கண்டுபிடிச்சிருக்காம்பா மனிதர்களுக்கான ஃப்ரிட்ஜு. அப்புறம் ராசி பலன்லாம் போட்டிருக்கேன். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி என்னன்னு சொல்கிறது. எல்லாருக்குமே அதில் ஃபேராக சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் நல்ல காலம் நடக்குது நிறைய சொல்லுவான். ஒரு முன்னாடி இப்படி கொஞ்சம் சிரமம் தான். அதிமுக எம்எல்ஏக்களின்
வெற்றுத்தாளில் கையெழுத்து வாங்கப்படாத எடப்பாடி பழனிசாமி தரப்பு விளக்கம். வாங்கப்பட்டதா? சாரி, அதிமுக எம்எல்ஏக்களிடம் வெற்றுத்தாளில் கையெழுத்து வாங்கப்பட்டதா? எடப்பாடி பழனிசாமி தரப்பு விளக்கமா? வெற்றுத்தாளில் சைன் வாங்கியா சீட்டு கொடுக்குறாங்க. அவங்க தரப்பு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையா? டீட்டெயிலாக படிக்கணும், லேட் ஆகும். உங்களுக்கு ஒரு இன்ட்டு மட்டும் கொடுத்து விட்டுறேன். தலைப்பு செய்தி மட்டும் படிச்சுட்டு அப்படியே மூவ் பண்ணி போயிடுறது. அதுக்கு 25 நிமிஷம் ஆகிப்போச்சு. நீங்கள் எதில் எந்த செய்தி உங்களுக்கு ஆர்வமாக இருக்கோ அந்த செய்தி தேடி படிங்க. 23ஆம் இப்படி ஒரு செய்தி வந்து அவ்வளோதான். கல்வி மந்திரியாக தர்மேந்திர பிரதான் தோல்வி அடைந்து விட்டார். ராகுல் காந்தி சாடல். நீங்கள் இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் பிஜேபி சாடி இருப்பாங்க. நீங்கள் சாடல் ஓடலாம் நாங்கள் கேட்கணும். போங்கடாடி. கேதார்நாத்தில் மீட்பு பணி. கனமழை காரணமாக கேதார்நாத் கோவிலுக்கு செல்லும் பாதையில் நிலச்சரிவு ஏற்பட்டது. அங்கு பேரிடர் மீட்பு குழுவினர் ஆய்வு செய்து பாதையை சரி செய்துவது எடுத்த படம். சரிதான். விசாரணைக்கு ஆஜராகும் போது போலீசார் துன்புறுத்தக்கூடாது என செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. நம்ம போலீஸார் துன்புறுத்தணுமா? அதனால் சரியாக தப்பெல்லாம் எனக்கு தெரியலப்பா. ஏன் மனு தள்ளுபடியெல்லாம் எனக்கும் தெரியல. தன்னை சந்தித்த மத்திய மந்திரிகளுக்கு கடிதம். உண்ணாவிரதத்தை கைவிட சோனம் வாங்சுக் நிபந்தனை. உண்ணாவிரதத்தை நான் கைவிடனா அது சில நிபந்தனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காப்பில்லையா? என்ன நிபந்தனை? அதெல்லாம் பெருசாக இருக்குது, நீங்களே படிச்சுக்கணும். ஹைதராபாத்தில் என்ஜினியரிங் மாணவி தூக்கு போட்டு தற்கொலை. பேராசிரியர்கள் அவமானப்படுத்துவதாக கடிதம் சிக்கியது. எல்லா தப்பும் இது இப்போல்லாம் ரீசன்ட் டேஸில் வரக்கூடியெல்லாம் வாத்தியார் தான் நிறைய தப்பு பண்ணுறேன். வாத்தியார், பேராசிரியர் இவங்க தான் நிறைய தப்பு பண்ணுறாங்க. ஏன் அந்த வேலை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. படிக்க வந்த பிள்ளைங்க உன் பிள்ளைங்க மாதிரி ஆகிடுங்க. அந்த பிள்ளைங்கிட்ட என்ன பண்ணுறீங்க? ஏதாச்சும் உங்களுக்கு கோளாறு கொடுத்துட்றீங்க வாத்தியார். என்னவோ சொசைட்டி எங்கேயோ போகுது போ. அப்புறம் என்ன? நீட் தேர்வு ரத்து தொடர்பாக விவாதிக்க நாடாளுமன்றத்தில் ஒத்துழைப்பு தீர்மானம். திமுக நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்ற ஒத்துழைப்பு தீர்மானத்தில் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இஎஸ்ஐ திட்டம். இப்போ தான் சாராயம் ஊற்றி உடனே இஎஸ்ஐ திட்டமே வருதா? சரி, சாராயம் ஊற்றி உடனே சாராயம் ஊற்றி கொடுக்குறதா ஆயிடுச்சா? அப்படி இப்படி ஆச்சா போச்சாலாம் சொல்லக்கூடாது. விற்றா என்ன, ஊற்றி குத்தா என்ன, எல்லாம் ஒன்று தான். விற்கிறது தனி, ஊற்றி கொடுக்குறது தனியா? அடுத்து வரும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பேனர் வச்சு இந்த ரூட்டில் இருக்குது ஒயின் ஷாப்பு, நேராக அங்கே வந்துருங்க, நீங்களே ரூட் மேப் போட்டு கொடுப்பீங்க. அது நடக்க போகுது. பழைய செயற்கைக்கோள்களுக்கு புதிய ஆயுள் கொடுக்கும் ரோபோ விண்கலம் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. பழைய செயற்கைக்கோளுக்கு புதிய ஆயில்னால் என்ன? பேட்டரி கிட்ட என்ன மாற்றுவாங்களோ? பேட்டரி எவ்வளோ, சோலார் சிஸ்டம் எல்லாம் ரெனோவேட் பண்ணுவாங்க போல். அதுக்கான ரோபோ விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டுச்சான் சக்ஸஸாக. எங்கே? வாஷிங்டனில். காங்கோவில் எபோலா பலி எண்ணிக்கை 1000 உயரும். நிஜமாகவே வருதா நோயெல்லாம்? இந்த மாதிரி நோயெல்லாம் திடீர்னு அப்பப்போ கலைப்புடுறானுங்க. கொரோனான்னு சொல்லி ஒரு 3 வருஷம் லாக் பண்ணானுங்க. இப்போ கொரோனா ஒமைக்ரான்னு சொல்லி அந்த அது ஒரு வேரியண்ட்டாக வந்துருச்சுன்ட்டாங்க. அப்படி கொரோனாவோட பை ப்ராடக்டாக, கொரோனாவோட என்ஹான்ஸ்மெண்ட் மீன்ஸ் கோவிட் வைரஸோட அடுத்த கட்ட பரிணாமம். அப்புறம் காங்கோ வழியாமே இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ஊருன்னு சொல்லுவாங்க. பாரு நடக்கும். இவங்களுக்கு ஏதாச்சும் பொருளாதாரத்தை சிக்கல் ஏற்படுத்தணும்னா அது மாதிரி நோயை கொண்டு வருவாங்கள்ல. இல்லை ஏதாச்சும் விற்காத மரத்தை விற்கணும்னா நோய் கொண்டு வந்துடும். பல டெஸ்ட்டுகள்லாம் பண்ணி ப்ரூஃப் பண்ணி கொண்டு வர வேண்டிய ஒரு பயோமெடிசினை வேக்சின் கொண்டு வந்து போட்டால் தான் அதனோட ஆதார் கார்டை இணைச்சி
அதை போட்டால் தான் சில கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் சில பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்ற லெவலுக்கு நம்ம கொண்டு வந்துட்டு இப்போ அந்த வேக்சினுக்கு நாங்கள் ரிலையபிள் இல்லை, நாங்கள் உத்தரவாதம் தர மாட்டோம்னு கை வைக்கிறாங்க கம்பெனி. கவர்மெண்ட்டு கேட்டால் கவர்மெண்ட் இருக்கு. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு வைக்கிறது? இதனால் போன உயிர்கள்லாம் எத்தனை கோடி? கோடியா லட்சமோ ஆயிரமோ ஏதாவது ஒருத்தவங்க தான் போட்டான். ஒரு உயிர் நம்மகிட்ட சாதாரணமான விஷயமா? சின்ன கலைவாணர் விவேக் இறந்தார், சாதாரணமான விஷயமா? அவரும் தானே ஒரு 80 வயசு வரைக்கும் கூட இருந்திருப்பார் நாகேஸ்வர் மாதிரியே. நல்ல கருத்துக்கள் பேசக்கூடிய ஒரு நகைச்சுவை நடிகர் தானே. அவர் இறந்துட்டோம்ல இந்த கோவிட் இன்ஜெக்ஷனால். எனக்கு தெரியல, நான் கூட 2 டோஸு போட்டு தொலைச்சிட்டேன். என்ன பண்ணுறேன்? முதலமைச்சரை அவதூறாக பேசிய வழக்கு, விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ ஜாமீன் மனு தள்ளுபடி. இப்போ முதலமைச்சர் அவதூறாக பேசிட்டா ஜாமீன் மனு தள்ளுபடி பண்ணிடுவாங்களாம்பா? ஏன்னா முதலமைச்சருக்கு மட்டும்தான் மனுஷன், மற்ற எவனை அவதூறாக பேசாலும் அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏய், முதல்ல இந்த பதவியை வச்சு அவங்க கிட்ட இருக்க இன்ஃப்ளூயன்ஸை வச்சு மதிக்கிறது முதல்ல நிறுத்துங்கடா. மனுஷனாக மதிக்கிறதுங்கடா. முதலமைச்சர்ன்றவர் யார்? நம்ம மாநிலத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஃபஸ்ட்டு பர்சன் முதல் அமைச்சர். எல்லா அமைச்சர்களுக்கும் அவர் சொல்கிறதா கட்டளை, அவர் சொல்கிறத நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கிங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவர் மாதிரி வச்சுக்க. அதுக்குன்னு குடும்பத்தில் இருக்கிற குழந்தைய குடும்ப தலைவர் சொன்னான்ட்டு அடித்து வதைப்பியா என்ன? ஒரு அசஸ்மெண்ட் கொண்டு வாங்க, அவங்க சொல்கிறது சரியாக தப்பான்னு. யார் முதலமைச்சர் ஆகிறாங்களோ அவங்க நீட்டுற பக்கம்லாம் பாய வேண்டியது. முதல்ல தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு சங்கத்தை உருவாக்கணும். அவங்கள இண்டிபெண்ட்டாக செயல்பட வச்சாவே அவங்க சரியாக செயல்பட்டுரும். காவல்துறைக்கு சங்கம் இல்லை, இராணுவத்துக்கு சங்கம் இல்லை. இராணுவத்துக்கு இருக்குதான்னு தெரியல, தமிழ்நாடு காவல்துறைக்கு இல்லைன்றது நல்லா தெரியும் எனக்கு. இல்லை, அவங்களுக்கு இல்லாதனால அவங்களால சுதந்திரமாக எதையும் பேச முடியல. ஒபேத ஆர்டர், அவ்வளோதான். அவங்களுக்குள்ள நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க. பொறுப்பு, அப்புறம் குடும்ப சூழ்நிலை, அந்த பதவி, இதுக்காகலாம் பயந்து அவனுக்கு மனசாட்சிக்கே ஒவ்வாத சில விஷயங்கள் அவங்க செய்ய நிலைமை கூட வருது. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அரசியல்வாதிகள் உத்தமர்களாக இல்லாதவரை மக்கள் வஞ்சிக்கப்பட வேண்டியவர்களாகவே வாழ்ந்தாக வேண்டும். வேறு வழி இல்லை. அடுத்து வருவோம். இந்த வேலூர் மாவட்ட செய்திகள்ப்பா. காட்பாடி வழியாக ரயிலில் கேரளாவுக்கு கஞ்சா கடத்த முயன்ற ஒடிசா வாலிபர் கைது. கஞ்சா இவங்க மட்டும்தான் கடத்துகிறாங்க போல. நார்த் இந்தியன்ஸ் சொல்கிறாங்க. என்ன? அணைக்கட்டு ஒன்றியத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க கவுன்சிலர்களுக்கு தலா ரூபாய் 5 லட்சமா? குடிநீர் தட்டுப்பாட்டை போக கவுன்சிலர்களுக்கு 5 லட்சம் கொடுக்குறாங்களா? இப்போல்லாம் பழுப்பு போட்டு எல்லா வீட்டுக்கும் தண்ணி கொண்டு வந்து அங்கங்கே ஒரு வார்டுக்கு ஒரு 4 வார்டுக்கு சேர்ந்தாப்படி ஒரு போரை போட்டு ஒரு நீர் தேக்க தொட்டி கட்டி பழுப்பு போட்டு கொண்டு கொடுத்துருவாங்க. 5 லட்ச ரூபாவில் எல்லாம் பண்ணிட முடியும். 5 லட்ச ரூபாவில் சந்தோஷம். வேலூரில் பெட்டிக்கடையில் குட்கா விற்றவர் கைது. தெரியாத மாதிரியே பேசுவாங்க. போலீஸுக்கு தெரிஞ்சவன் சொந்தக்காரன் பொட்டிக்கடையில் வச்சு விற்கிறான். தெரியாதவன் பொட்டிக்கடையில் போய் மாட்டுறான். காசு கொடுக்க முடிஞ்சவன் காசு கொடுத்து தப்பிச்சுக்கிறான். காசு கொடுக்க முடியலன்னா போய் கைதாகி போகிறான். காசு கொடுக்க முடியுதுலாம் அது செகண்டரி. போலீஸ் லஞ்சம் வாங்கலன்னு வச்சுக்கோங்களேன், காசு வாங்கலன்னு வச்சுக்கோங்க. அதே எப்படி பெரிய பெரிய கடைக்காரெல்லாம் விற்றாலும் மாட்ட மாட்டேறான். சரி, ஏதோ பண்ணுறீங்க, நல்லது. பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யாவிட்டால் அணைக்கட்டிலிருந்து தலைமை செயலகம் வரை நடைப்பயணம். ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் பேச்சு. நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஆள் சரியான ஆளை தேர்ந்தெடுக்காமல் சும்மா விவசாயம் பற்றி யோசிக்காதீங்களையும். நமக்கு எது முக்கியம்? நீரும் சோறும் கல்வியும் மருத்துவமும் இதெல்லாம் முக்கியமாக இல்லையா? அதை பற்றி யோசிக்கிறோம், பேசுகிறோம். இயற்கையை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓட்டு போட்டு கொண்டு வந்துட்டு நீ போய் அவன் பண்ணலன்னா சட்டையை பிடிச்சி கேட்க முடியும்னால அதை பற்றியே பேசாதவங்களை கொண்டு வந்து வச்சுட்டு அவன் எல்லாம் பண்ணணும்னா எப்படியா பண்ணுவேன்
சும்மா திருப்பி 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 எல்லா தப்பும் பண்ணி போடுறது. அப்புறம் போய் போய் உக்காந்துக்கிட்டு தெருவில் போராட்டம் 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 தப்பெல்லாம் நான் சொல்ல வரல. இவங்க சொன்ன வாக்குறுதி அவங்க நடத்தலை. நீ ஓட்டு சரியாக போல இன்றைக்கி கஷ்டப்படுறேன்னா வருத்தமாக தான் இருக்குது. விவசாயிகள் அப்படி வருத்தப்படுறாங்க. சோறு அவங்களால மட்டும் தானே கொடுக்க முடியும். என்ன அரசு வேலை வாங்கி தருவதாக 4 பேரிடம் 37 லட்சம் மோசடி, நடவடிக்கை எடுக்க கோரி குறைதீர்வு கூட்டத்தில் மனு. 4 பேர்கிட்ட 37 லட்சம் தான். ஒரு 10 லட்சம் தான் பெரிய லைன். வேலூரில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தொழிலாளிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. வேலூர் போக்சோ சிறப்பு கோர்ட்டு தீர்ப்பு. நல்ல விஷயம். விஷம் வைத்து கோழிகள் சாகடிப்பு, குடியாத்தம் போலீஸில் புகார். இன்னுமே இதெல்லாம் பண்ணிட்டு தீரணும் பார்த்தியா. பக்கத்து வீட்டு புறாம பண்ணுறது கோழி வச்சுருந்தா கோழி வேச வைக்கிறது, நாளைக்கு வேச என்னையா வாயிலாச்சும் என்னையா பாவம் பண்ணிச்சு. எந்த ஆட்சியாக இருந்தாலும் மாணவர்களை மீது தடியடி நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் பேட்டி. ஐயா இருக்கார் போலியே, பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காப்புல. துணை முதல்வராக இருந்து பார்த்தாப்புல, பொதுச்செயலாளராக இருந்து பார்த்தாப்புல. ஐயா தமிழ்ன்றதுனால தூக்கி வெளியே வீசி போட்டாப்புல. இப்போ ஏதோ இருக்குன்னு காட்டுறதுக்கு ஒரு பேட்டி கொடுத்து வச்சுருக்காப்புல. கருவேப்பிலை சாகுபடியில் அதிக லாபம் பெறலாம், ஒரு முறை பயிரிட்டால் 20 ஆண்டுகள் பலன் கிடைக்குமா? அது ஏன்டா சொல்கிறீங்க வெளியே? அதையும் கார்பரேட் பண்ணி தொலைக்க போகிறாண்டா பாருங்களா. இடஒதுக்கீட்டு நிபந்தனையின்றி அமல்படுத்த கோரி கவர்னர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற பெண்கள் கைது, போலீஸாரிடம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. இன்னி வரைக்கும் இடஒதுக்கீட்டில் ஒரு கிளாரிட்டியாக கொடுக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒன்று சொல்லி மக்களை ஏமாற்றி காசை வாங்கிட்டு போஸ்டிங் போடுறது, அதெல்லாம் போகலன்னா ஏன் அந்த 4 பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 37 லட்சம்லாம் வரப்போகுது. பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி. அப்போ நடந்திருக்குல்ல, நமக்கு தெரியல. இந்த மாதிரியெல்லாம் விஷயம் கேள்விப்படும் போது நம்ம சொல்கிறோம், அப்போ காசு வாங்கி போஸ்டிங் போட்டுறாங்க முன்னாடி அப்படின்னு. மாவட்ட கோர்ட்டுகளில் நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதை 61ஆக உயர்த்த பரிசீலனை, மாநிலங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு. 21 உயர்த்து. நல்ல சந்தோஷம் தானே. இவ்வளோ பண்ணுறீங்களே எதுக்கியா? ஏதாச்சும் ஒரு கேஸுன்னு வந்து அவ்வளோ நாள் நிலுவையில் வச்சு சாவடிக்கிறீங்க. மக்களுக்கு தாமதிக்கப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம்னு சொல்லக்கூடிய நீதித்துறை தான் நிறைய மக்களை நீதி கிடைக்காம கடைசி வரைக்கும் கிடைக்குமா ஏங்கி அவன் ஆயுள் காலையும் முடிகிற அளவுக்கு கொண்டு போகிறீங்க. புது கோர் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குற நீங்கள் அதுக்கான பலன் அடைஞ்சு அந்த பெனிஃபிட் அடையணுமேன்றதுக்காக கொஞ்சம் துரிதமாக செயல்பட்டால் நல்லாயிருக்கும். நீதித்துறையை வேண்டி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் துரிதமாக செயல்பட்டு மக்களுக்கு நிறைய தீர்வுகளை கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன். கணவருக்கு குறுந்தகவல் அனுப்பிவிட்டு பள்ளிக்கூட பெண் ஊழியர் தற்கொலை செய்த வழக்கில் தாவேக பிரமுகர் கைது. இந்த வந்துட்டாங்கல்ல தாவேக பிரமுகர், அதெல்லாம் எல்லாமே பிரமுகர் தான். இப்போது தெருவுக்கு 4 பிரமுகர் இருக்கிறான். தாவேக பிரமுகர். சரி. பள்ளிக்கொண்டா அருகே டாஸ்மாக் கடையில் திருட முயற்சி, கண்காணிப்பு கேமரா உடைப்பு. ஆமாம், முன்ன குடிச்சு போதைக்கு அடிமையாயிட்டான். அவன் காசு இல்லைன்னா கடைசி என்ன பண்ணான், குடிச்சு அங்கேயே விழுந்துருக்கோம். வேலைக்கு போக முடியல, சம்பாதிக்க முடியல, காசு இல்லை, உடைக்கிறான், திருடுறான். அப்புறம் அவனை தூக்கி உள்ளே வைக்கிறான். கள்ள சாராய விற்பனையை தடுத்து நெறிப்படுத்துகிற வேலை நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க தெரிஞ்சா கவர்மெண்ட்டு தெரிஞ்சுக்க. அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழா, கலெக்டர் பங்கேற்பு. ரைட்டு. மாவட்டம் முழுவதும் போக்குவரத்து விதிகளை மீறிய 172 பேரின் ஓட்டுநர் உரிமை ரத்து, அதிகாரிகள் தகவல். சரி ஓட்டுநர் உரிமை வரும்போது தான் எனக்கு ஒரு டவுட் வருது. அது எப்படி இந்த அங்கே எல்லாம் உங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாதப்பா கவர்மெண்ட்டு? அங்கே எல்லாம் இருக்கிற டிரைவிங் ஸ்கூல் வழியாக போனால் தான் லைசன்ஸ் கிடைக்குது. நான் கூட 6500 நான் கட்டி தான் வாங்கினேன்.
யாரை பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, லைசன்ஸுக்கு வந்து காசு வந்து கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டினா போதும், லைசன்ஸ் கிடச்சிடும். இன்ஸ்பெக்டரு ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாருன்றதுக்காக இந்த மாதிரி டிரைவிங் ஸ்கூல் வழியாக போய் 400 500 அப்ளிகேஷனுக்கு 6000 7000 கொடுத்து லைசன்ஸ் வாங்கிட்டு வேலை தான் இருக்குது. நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறீங்கன்னு நினச்சா, இருக்கிறீங்கன்றது தெரிஞ்சால் எங்களுக்கு உங்களை வந்து அணுக முடியும். யார்கிட்ட போனால் என்ன பிரச்சனை இழுத்து வந்து விட்டுருவாங்களோன்னு பயந்து நேரில் வாழ வேண்டியதாக இருக்குது. நாங்கள்லாம் மிடில் கிளாஸுப்பா, நாங்கள் சட்டத்துக்கு பிரச்சனைகளுக்கு பயந்த மக்கள். ஏதோ ஒரு காலத்தில் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருன்ற ஒரு நம்பிக்கையில் எந்த சட்ட சிக்கல்லையும் மாட்டக்கூடாது, எந்த சட்ட சிக்கல்லையும் மாட்டக்கூடாதுன்னு உரிமையை கூட கேட்காம ஒதுங்கி போகிற மக்கள். கவர்மெண்ட் ஜாப்பா ஏன்னா எங்களுக்கெல்லாம் கிடைக்கல, கிடைக்க வேண்டியது கிடைக்குது. அடுத்து, டெல்லி போலீஸாரின் தடியடியை கண்டித்து வேலூர் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். தான் சொன்னேன் அப்போயே ஃபஸ்ட்டு 2-3 பேஜில் வந்துடுச்சு. அதெல்லாம் வில்வித்தை போட்டியில் வேலூர் மாணவர்கள் பதக்கம் வென்று சாதனை. சூப்பர். எங்கள் மாவட்ட மாணவர்கள் வந்து பதக்கம் வென்றிருக்காங்க, சந்தோஷம். வேலூரில் கல்லூரி மாணவர் தூக்கு போட்டு தற்கொலை. என்ன அது பர்மா கல்லூரியாமே புதுசாக இருக்குதுப்பா. வேலூர் வசந்தபுரம் பர்மா கல்லூரி காலனியை சேர்ந்த காலனியை பர்மா காலனியை சேர்ந்த மோகன் மகன் மனோ, வயது 19 தானா பாவப்பள்ளி. வேலூரில் உள்ள தனியார் கலைக்கல்லூரி இளங்கலை 1ஆம் ஆண்டு படித்தார். அந்த கல்லூரியில் தொடர்ந்து படிக்க விருப்பம் இல்லை என்று மனோ தனது பெற்றோரிடம் கூறியுள்ளார். அதனால் அவர் சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் அடுத்த மாதம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி சேர்த்து படிக்க பெருசாக போகுது. நீங்கள் அப்புறம் படிச்சுக்கிங்க. ஆனால் வேலூரில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் சேர்த்துட்டான், தூக்கு போட்டு சேர்த்துட்டான். அவங்க வீட்டில் பாவம் என்னென்ன கனவோடு வளர்த்தாங்களே. இந்த பசங்களுக்கு ஏன் அந்த எண்ணெல்லாம் போகுதுன்னு தெரியல. தற்கொலை எண்ணங்கள் வரும், கஷ்டம் வரும்போது தற்கொலை எண்ணங்கள் வரும். நம்ம உயிர் நமக்கு சொந்தம் இல்லை, நம்மளை சார்ந்தவங்களுக்கு தான் சொந்தம்னு நம்பினா, முழுசாக நம்பினா தற்கொலைன்ற எண்ணெய் பாட்டுக்கு போகவே மாட்டேன். அது ஒரு கோழைக்கான செயல். மனோயா அந்த முடிவெடுத்தாப்புலன்னு தெரில. ஒரு ஆத்மா சார்ந்து அழியணும், அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கணும். பள்ளிகொண்டா பேரூராட்சியில் பணிகளை முடிக்காத ஒப்பந்ததாரரை நீக்க வேண்டும். ஆய்வுக் கூட்டத்தில் வேலாயுதன் எம்எல்ஏ வலியுறுத்தல். ரைட்டு. கீழ்கொத்தூர் கிராமத்தில் 32 பேருக்கு வீட்டுமனை பட்டா. கீழ்கொத்தூர் கிராமத்தில் கொடுத்துருவாங்களாமே, ஒழுகுத்தூர் அருகே உள்ள கீழ்கொத்தூர். அந்த மாதிரி அந்த கள்ளக்குறிச்சியில் கொடுத்துருங்க. சரி, அது கவர்மெண்ட் லேண்டாக இருந்துன்னு போட்டு ஏதோ ஒன்று ஆக்கிரமிப்பு இடமாடு இருந்துட்டு போட்டான். அவங்களாம் எப்படி இத்தனை வருஷம் சர்வீஸ் கொடுத்து, எப்படி வாட்டர் சர்வீஸ் கொடுத்த, இபி சர்வீஸ் கொடுத்த, எப்படி நிலவரியெல்லாம் வாங்கியிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருக்கோம்ல. அப்போ அவங்களுக்கு ஒரு மாற்று இடம் கொடுத்துட்டு கவர்மெண்ட் பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு நிபந்தனை தள்ளுபடி அடிப்படையில் இந்த கட்டட தேவையான எல்லா பொருட்களும் சிமெண்ட்டு, ஜல்லி, கம்பி இதெல்லாம் மானியத்தில் வாங்குற மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வீடெல்லாம் கட்டிக்குங்க, 6 மாதம் டைமு அப்படின்னு கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க வீடு கட்டிட்டு பிறகு நீ இடித்து அவங்களுக்கு காலி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அப்போவும் அழுதுருப்பாங்க. விட மனசு வராது யாருக்கும், பல வருஷமாக வாழ்ந்த வீட்டை. ஆனால் பரவாயில்ல, கவர்மெண்ட் நமக்கு ஏதோ கொடுத்துட்டு போச்சு அப்படின்னு ஆறுதல் அடைஞ்சிடுவாங்க இல்லையா? ஏன் அந்த மக்களை போட்டு அப்படி வதைக்கிறீங்க? சின்ன சின்ன குழந்தைங்களாம் அழுவதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. எங்களாலாம் அதுவே போராட்டம் பண்ண முடியலையே அப்படின்னு. பெரியவங்க ஏதோ பார்த்து பண்ணுங்க. மக்கள் கஷ்டப்படுறது நாளைக்கு நம்ம குடும்பத்து நேராக வந்துட்டா என்ன பண்ணுறது? இன்றைக்கி நீ வசதியாக இருந்த விஜயகாந்த் ஏழைக்கு சேவை பண்ணாருன்னு கேள்விப்பட்டேன். அவர் சினிமா தேட்டரை அடிச்சுன்னு அவர் கல்யாண மண்டபத்தை நுறுக்கி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பார், சேர்த்துருப்பார். பட் அவர் மண்டபம் போனது அவருக்கு மன உளைச்சல் ஆச்சு. அது வரைக்கும் பிரிஸ்காக இருந்தாலும் உடஞ்சாப்புல நோய் வந்துச்சு, கடைசியில் இறந்துட்டாப்புல.
அந்த மாதிரி காசு இருக்கணும் பிரச்சனை வரமெல்லாம் போயிடலாம் நினைக்காதீங்க. வரும்போது கோரமாக வரும். அதனால் காசு இருக்கிறவங்க கொஞ்சம், காசு இல்லாதவங்களை கொஞ்சம் கவனிங்க. ஏளனமாக நினைக்காதீங்க. குடியாத்தத்தில் மரக்கன்றுகளை பாதுகாக்க இரும்பு குண்டுகள் தனியார் நிறுவனம் சார்பில் வழங்கப்பட்டது. இதெல்லாம் கரெக்டு தான். போட்டு கொஞ்சம் மரம் வளர்ந்த உடனே கவனிச்சு அது கொஞ்சம் எடுத்துருங்க. உங்களை போட்டு டைட்டாக அருணா கயிறு கட்டி விட்டுருக்காது தான் இரும்பு குண்டு அப்படியே இருக்குது. தமிழகத்தில் 1000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் ஜனநாயகன் திரைப்படம் இன்று வெளியாகிறது. ஆமாம், வெளியாகும் பின்னு அவத்தான சிஎம்மு எங்கே ரெட் ஜெயிண்ட்டு இப்போல்லாம் அந்த படம் வர்றது இல்லையா தெரில. நம்ம ரெகுலராக சினிமா தியேட்டருக்கு போகிறதுல தெரிய மாட்டேங்குது. விஜய்க்கு பாடல் எழுதுவது எப்போதும் சிறப்பானது. யாருப்பா அது? பாடல் ஆசிரியர் விவேகா. ஏன் மற்றவங்களாம் எழுதும்போது இந்த மாதிரிலாம் சொல்லி ஏன் சொல்லலைங்க? ஏன் இது வரைக்கும் சொல்ல வேண்டியது தானே? ஏன் இந்த பதவியில் இருக்கிறவங்க பின்னாடி ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே தெரியுங்க நீங்கள்? இவர் விவேகன் இல்லை, ஒரு பதவியில் இருந்துட்டா உடனே அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்க வேண்டியது, ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். அந்த மனப்பான்மை இல்லாத வரைக்கும் நீ என்ன பேசினாலும் நான் கூட கிண்டல் பண்ணி தான் இருப்பேன். யாரோ நானே கிண்டல் பண்ணுவேன். அடுத்து வருவான். அஜித் படத்தின் படப்பிடிப்பு எப்போதான்? ஆமாம், ரொம்ப நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. சீக்கிரம் சொல்லுங்கள். ஊரில் அந்த கருவேல மரம்லாம் நீக்கி எப்போ வந்து எல்லா மாவட்டத்துலையும் கருவேல மரம் இல்லாத மாவட்டமெல்லாம் மாற்றிங்கன்னு கேட்காதீங்க. அஜித்துக்கு படம் எப்போ வரும்னு கேள்வி. அவர் வந்து உங்களுக்கு சோறு போடுவார். அவரே சொல்கிறாரு, என்னை விடுங்கடா, நான் ஏதோ பண்ணிவிட்டு குழப்பி போகுது, ஏதோ பண்ணிட்டு போகிறேன், நீ வேலையை பாருங்கடான்றப்பலாம் தானே சும்மா உயிரை வாங்குறானுங்க அந்தளவுக்கு. அவர் எல்லாத்தையும் அவர் சரியாக அவர் வேலையை பார்த்துட்டு. தூத்துக்குடி சிவகங்கை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் மாற்றம். மாற்றிட்டாங்களா? மாற்றி இந்த கையெல்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க நேரடி போட்டிருப்பாங்க. பாமக தலைவர் பதவி விவகாரம். மனுவை திரும்ப பெற்றார் டாக்டர் ராமதாஸ். சென்னை கோர்ட்டில் வழக்கு முடித்து வைப்பு. என்ன தலைவர் விவகாரமோ எல்லாம் சோறு போடுவாங்க எல்லாம். இந்தியா ஜிம்பாப்வே மோதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. தோனி போனதுக்கு அப்புறம் கிரிக்கெட் மேலே ஆர்வமே போயிடுச்சு எனக்கெல்லாம். அது மாதிரி சச்சின் போனப்போ போயிருக்கும், கவாஸ்கர் போனப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த பீப்புள்ஸ் அவங்கவுங்க காலத்தில் இருக்கிற ஃபேவரட் ஹீரோஸ் எல்லாம் போகும்போது அதெல்லாம் ஆர்வம் குறைய தான் செய்யும். ஆனால் இந்தியா ஜெயிக்கணும், ஒரு ஃபைனல் மேட்ச்சு இல்லை ஒரு ஏசியா கப் மேட்ச்சு, ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேட்ச் இருக்கும்போது, ஒரு ஃபைனல் மேட்ச்சு செமிஃபைனல் மேட்ச் இருக்கும்போது ஒரு ஆர்வம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அப்போ இருந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸ் பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவர் இப்படி இருப்பார், இவர் வந்தால் இப்படி யார் அப்படி யார், அந்த ஆர்வம் போயிடுச்சு. தோனி போயிட்டாருன்ட்டு. தோனி வீட்டில் ஒரு ஆள் மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த ஆள் அப்படி விளாட்னா நேச்சுரல் பிளேயர் தோனி. சும்மா அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் பிளேயர்லாம் கிடையாது. நம்ம இப்படி தான் ஆடணும் அப்படி தான் ஆடணும்லாம் கிடையாது. தோனிக்கு தேவை அடிக்கணும், ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் பொறுப்பேற்றார் அந்த ஆள் கேப்டன். பெரிய சாதனையெல்லாம் படிச்சுட்டு போயிட்டாப்புல. இந்தியா உள்பட 77 நாடுகள் பங்கேற்கும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி கிளாஸ்கோவில் இன்று தொடக்கணும். இது திரும்பதான் கொஞ்சம் பிளாக் ஆகுது ஸ்க்ரீனு. முன்னாடி வச்சு படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நியூஸ் பேப்பர் வேறு தெரியக்கூடாதுன்னு. அப்புறம் அது ஏதாச்சும் நம்மளே இப்போ தான் 2வது வீடியோ 3வது வீடியோ போடுறோம். 1 வயசு தான் 2வது வீடியோ. அது எதனா போய் இப்போ ஏதோ 50 நிமிஷம் போயிடுச்சு. யாரும் பார்க்கலலாம் தெரியல. வியூவர்ஸ் வருதா, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா, கமெண்ட் பண்ணுறாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு பேசுறதுக்கு ஒரு ஃபோரம் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் கேப்டன் பதவியிலிருந்து ஷகிடி திடீர் விலகல். புதிய கேப்டனாக ரஹ்மத் ஷா நியமனம். கடைசி ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி வெஸ்ட் இண்டீஸ் ஆறுதல் வெற்றி. அப்புறம் கடைசியாக இங்கே வருதுப்பா. பேப்பர் தெரிஞ்சு தோல்வி முடிஞ்சு.
எமன் வேடம் அணிந்து விழிப்புணர்வு. எங்கே? மும்பை ரயில்வே போலீஸார் ஏற்பாடு செய்த விபத்து தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தண்டவாளத்தை கடப்பவர்களை எமன் வேடம் அணிந்து ஒருவர் எச்சரிக்கை விடுப்பதை படத்தில் காணலாம். கரெக்டு தான், என்ன பண்ணுறது? டக்குனு ட்ரெயின் குடிக்கிறது இப்படி தப்பு பண்ண வேண்டியதாக இருக்குது. யுரேனிய செறிவூட்டலுக்கு அனுமதிக்கும் சவுதி அரேபியாவுடன் அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு ட்ரம்ப் ஒப்புதல். ஏதோ பண்ண போகிறேன். நாட்டை அழிக்கிறதுல மும்முரமாக இருக்குப்பா இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள். அணுசக்தி அணுக்கழிவு சேர்த்து வளமாக இருக்கிற ஒரு நாட்டை அழிக்கிறது. அணுக்கழிவு தலைமுறையாக பாதிக்குன்னு தெரிஞ்சு ஏயா அணு சோர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுறீங்க? ஆட்டம் சோர்ஸ் தான் கரண்ட்டுக்கு தேவை. வேறு ரிசோர்ஸே உங்களால் உருவாக்க முடியாது. R&D எல்லாம் இருக்கா இல்லையா? என்ன பண்ணுறீங்க? இந்த எய்ட்ஸ் மாதிரியான நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா? எவ்வளோ மக்கள் சஃபர் ஆகி செத்துட்டு இருக்காங்க. என்ன ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வேர்ல்டு வைடாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்படி வந்தாலும் அந்த ஒரு சேரம் வருதுன்னா அந்த சேரம் கோடிக்கணக்கில் இருக்கக்கூடும். சாமானியர்களுக்கு போய் சேர்ற அளவுக்கு மருத்துவம் இருக்காது. இந்த மெடிசின் கார்பரேட்ன்றது பெரிய கார்பரேட் தான். கொண்டுருவானிங்க உண்மையான விலையை சொல்லிட்டான். நமக்கு தெரியாது, தெரிஞ்சால் கொண்டுருவாங்க. மத்திய மாநில அரசுகள் அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். விளைச்சல் அதிகமாக இருந்தால் மகசூல் அதிகமாக, விளைச்சல் மகசூலில் ஒன்று தானே. மகசூல் அதிகமாக இருந்தால் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும். இந்த எல்லாருமே ஐடி எம்ப்ளாயி ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஐடி எம்ப்ளாயி வீட்டில் விவசாயம் நடந்தால் பார்ட் டைமாக விவசாயம் பண்ணணும். பண்ணாங்கன்னா எல்லாம் சரியாக. மு.க. ஸ்டாலினுடன் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் சந்திப்பு. முதலமைச்சராக இருக்கும்போது சந்திக்க முடிஞ்சா? அதான் மேட்ரு. அரசு பள்ளிகளில் நீர் மேலாண்மைக்கு திட்டம் அமைச்சர் ராஜ்மோகன் தொடங்கி வைத்தார். நீர் மேலாண்மைக்கு அரசு பள்ளியில் ராஜ்மோகன் ஐயா நல்லது. இந்திய மருந்து நிறுவனங்களுக்கு பேரிடி. அமெரிக்காவில் இறக்குமதியாகும் மருந்துகளுக்கு 200% வரி விதிப்பு. அதனால தான் அமெரிக்காவில் மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ். அமெரிக்கா, கனடா, இந்த மாதிரி பிரிட்டிஷ் கண்ட்ரிஸு, இந்த மாதிரி இந்த மேலை நாடுகள்லேயே மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்றது ரொம்ப பெரிய அதிகம். நம்ம ஊரில் தான் பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். ஓரளவுக்கு நமக்கு இலவச மருத்துவம் கிடைக்குது. ஓரளவுக்கு நமக்கும் ஓரளவுக்கு இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்ற மாதிரி சித்த வைத்தியம் நல்லா தெரிஞ்ச ஒரு சிலர் தப்பிச்சுக்கிறாங்க மருத்துவ செலவுகளுக்கு. ஆனால் 80% மிடில் கிளாஸ் மக்களுக்கு மருத்துவமும் கல்விக்கான தேடலும் அதுக்கான போராட்டமும் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. நீர், சோறு, கல்வி, மருத்துவம் இது 4த்தையும் இலவசமாக கொடுத்துட்டா எந்த கார்பரேட்டும் இல்லை உலகத்தில். நீர், தண்ணியை ஃப்ரீயாக கொடுத்துட்டோன்னு வச்சுக்கியா பெரிய பெரிய கார்பரேட். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அந்த வாட்டர் ப்யூரிஃபையர் கம்பெனிஸ் எல்லாம் பாதிக்கப்படாமல் இருக்குது. நான் சொல்கிற கேள்வி கார்பரேட்ஸுக்கு கூட ஒரு சப்சிடி ஒரு இது செட் பண்ணுங்க. இவ்வளோ லெவல் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுங்க. அந்த வாட்டரை மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுங்க. அந்த நீங்கள் சொல்கிற அந்த சர்வீஸ்க்கான காசை நாங்கள் கொடுப்போம் உங்களுக்கு கவர்மெண்ட்டு. நீங்கள் சரியாக வந்து சுத்தமாக மெயின்டைன் பண்ணி நல்ல குடிநீர், அந்த என்ன சொல்கிறது, நீரில் இருக்கிற அந்த மூலப்பொருள் நல்ல மூலப்பொருள்லாம் அழிக்காமல் மக்களுக்கு சுத்தமாக தண்ணி எடுத்து கொடுக்குறீங்கன்னா உங்கள் லைசன்ஸ் ரன்னாகிட்டே இருக்கும். எவ்ரி 3 months எவ்ரி குவார்ட்டர் பர் இயர் அசஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த வாட்டர் ப்யூரிஃபை பண்ணி சேல்ஸ் பண்ணுற கம்பெனியை கவர்மெண்ட் ஒரு கமிட்டி போட்டு அசஸ் பண்ணிவிட்டு அந்த கம்பெனிஸ்க்கு கவர்மெண்ட்டு காசு கொடுத்துடணும். மக்களுக்கு அந்த கம்பெனி இலவசமாக தண்ணியை கொடுக்கணும். இதனால் கவர்மெண்ட்டுக்கு லாஸ் வந்துடுங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. இந்த திருடுறானுங்க பற்றியா எம்எல்ஏ, எம்பி இவங்கெல்லாம் இந்த தூய சக்தி வந்து சரி பண்ணிட்டாங்களா? சரி, அதான் பண்ணிட்டுருக்காங்களாமே. வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி எடுத்துருக்காங்க. துவைச்சி எடுத்து தண்ணி அவங்க இலவசமாக கொடுப்பாங்க தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அந்த
ஜல் ஜன் திட்டமாக ஏதோ ஒன்று வந்திருக்காங்களா, அந்த திட்டத்தை சைன் பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் எங்கே தண்ணி உங்களுக்கு ஃப்ரீ, சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான் ஆசை. அவ்வளோதான். ஓரளவுக்கு பேப்பரில் ஓரளவுக்கு இருந்ததெல்லாம் அப்படி பிரித்து மேஞ்சாச்சு. நம்மளுடைய கொஞ்சம் நமக்கு தோணுது பேசி வச்சுருக்கோம். இதில் ஏதாச்சும் தவறான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் அதெல்லாம் ஏற்றுக்காதீங்க. சரியான கருத்துக்கள் இருந்துச்சுன்னா ஏற்றுக்கிட்டு மக்களுக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம். நன்றி, வணக்கம்.